அந்த ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த காட்டுக்குள்ளே பகல் நேரத்தில் தனியாக போகக்கூட எல்லாரும் பயப்படுவாங்க. பகல் நேரத்தில் கூட தனியாக யாரும் அங்கே போக மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு காட்டு பகுதி. இந்த வாலிபன் பாருங்க, ராத்திரி வந்துட்டா இருட்ட ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போய் விடுவான். அவனுடைய பெற்றோர் அவனை எவ்வளவோ தடுத்தெல்லாம் பார்த்தாங்க. அவன் ராத்திரி ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். அங்கே போய் என்ன செய்வான்னு தெரியாது. இந்த பெற்றோருடைய உள்ளம் துடிக்க, மகன் உயிரோடு வருவானா வரமாட்டானா, மரித்து விடுவானோ என்ற பயம். காலையில் சூரிய உதயம் வந்து வெளிச்சம் வந்த உடனே காட்டுக்குள்ளேருந்து வருவான். தானாக அப்படியே அலைவான். இந்த மகனை பல மந்திரவாதியிடத்திலே கொண்டு போனார்கள். எப்படியாவது மகன் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தார்கள். விடுதலை உண்டாகவில்லை. தகப்பனார் விரக்தி அடைந்து விட்டார். தன்னுடைய ஒரே மகன் பைத்தியம் பிடித்த கண்மனால் அலையும் போது பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம். அவ்வளவுதான், என்ன செய்வதுன்னு விட்டு விட்டார்கள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார். உள்ள உட்கார்ந்த தெய்வ பிள்ளைகள் பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வழியாக இந்த வாலிபன் போனான். பைத்தியம் பிடித்த நிலைமையில் இருந்த வாலிபன் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது இந்த பாட்டு சத்தம் கேட்டு ஆலயத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான். உள்ளே எட்டி பார்த்தான். உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் ஒரு 200 பேர் கைத்தட்டி நல்ல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. இவன் எட்டி பார்த்த உடனே அந்த பின்பகுதியில் ஆலயத்தின் பின் வரிசையில் இருந்த ஒரு சகோதரர் அவனை பார்த்தார். அவனுக்கு தெரியல, இந்த ஊரில் உள்ள பையன், தலைவிரி கோலம், அழுக்கான ட்ரெஸ்ஸு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவன், பிசாசு பிடித்தவன். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை சொன்னார், உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் உள்ளே வந்து விட்டான். உள்ளே வந்து பார்க்கிறான். இதில் உட்காரு அப்படின்னு சொன்னார். உட்காந்துட்டான். அமைதியாக உட்காந்து ஆராதனை முழுவதும் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். பாட்டு முடிந்தது. தேவனுடைய வசனத்தை மிஷினரி பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடிந்தது. ஜெப நேரம் வந்தது. அவர் எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணினார். ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆராதனை முடிந்தது. முடிந்த உடனே அவன் எழுந்து வெளியே போனான். நேர வீட்டுக்கு போனான். நல்லா குளித்தான். தலையெல்லாம் வாரினான். ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டான். அவங்க அப்பா பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு? இவன் குளிக்கவும் மாட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றவும் மாட்டான், இது மாதிரி இருக்கான. இப்போ பார்த்தா சிரிக்கிறான், சிரிக்கவும் மாட்டான். என்ன நடந்தது? நேர சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்து விசாரிச்சா எல்லாம் புதுசாக மாறிட்டான. என்னன்னு பார்த்தா யாருமே அவனுக்காக ஜபம் பண்ணவில்லை, பிசாசை துரத்தவில்லை. ஆராதனையில் வந்து உட்கார்ந்தான். அசுத்தாவி போய்விட்டது. பிசாசு தானாகி போய்விட்டது. அல்லேலூயா. யாருமே அவன் தலையில் கை வச்சு ஜெபிக்கவில்லை, பிசாசை போன்னு சொல்லவும் இல்லை. ஆராதனையில் வந்து உட்கார்ந்தான். அசுத்தாவி போய்விட்டது. எப்படி போச்சு? அங்கே இயேசு இருக்கிறார். ஜெபாலயத்தில் இயேசு இருக்கிறார். அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய ஜெப வீடு. அங்கே யார் வந்தாலும் தேவனுடைய கண்கள் அவர்களை கவனிக்கும். எனக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பயத்தின் ஆவியினால, அல்லது பலவீனப்படுத்துகிற ஆவியினால, தற்கொலை தூண்டுகிற ஆவியினால, அல்லது டிப்ரெஷனை உண்டாக்குற குழப்பத்தின் ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆலயத்தை விட்டு போவதற்குள்ள உங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். ஏனால் இது தேவனுடைய வீடு, இது அவருடைய ஜெப வீடு. இங்கே ஜெபிக்க வருகிற மக்களை மகிழ்விக்கிற தேவன் அவர். மகிழ்விக்கிற தேவன். என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொன்னார். பாருங்க, ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தாலே ஒரு விடுதலை, சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவம் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினாள். நாம் யாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். குழந்தை இல்லாதது நிமித்தம் நிந்தனை, பரிகாசங்கள், அவமானங்கள், மனுஷருடைய வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தை ஈட்டியை போல தொலைத்தது. காயப்பட்ட ஒரு இருதயம். அழுது கொண்டே இருப்பாள். தனிமையாக உட்கார்ந்து அழுவாள். எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தை? எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம்? அந்த வேதனை அவருடைய உள்ளத்தை கசைக்க புள்ளிந்தது. கணவன் அன்பான கணவன், 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு முக்கியம் அல்லவா, நான் இருக்கிறல்ல, உன்னை நேசிக்கிறல்ல, ஆறுதல் சொல்லுவான். ஆனாலும் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை.
சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ஈட்டியாய் துளைத்தபடியினால் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. ஒரு பக்கம் குழந்தை இல்லையே என்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பரிகாசமாய் பேசுகிறார்களே என்கிற ஒரு வேதனை, இருதயம் காயப்பட்டிருந்தது. சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனமில்லை, அழுது கொண்டே இருப்பாள், கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாள். ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்தை கசக்கி பிழியும் பொழுது சாப்பிட மனமராது, தூங்க மனமராது, சந்தோஷமாய் பேச முடியாது. ஒரு விரக்தி, ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். யாரோ ஒருவர் அந்த பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, யாரோ ஒரு சகோதரி அப்படிப்பட்ட கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. இரவு நேரத்தை கண்ணீரினாலே உடைய தலையணையை நனைத்து கொண்டிருக்கிறீங்க. தனிமையாக உட்கார்ந்து அழுகிறீங்க. எனக்கு ஏன் இந்த நிந்தை? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? எல்லாருக்கும் பரிகாசமாய் மாறிவிட்டேனே, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டாய் என்று சொல்லுகிறார்கள். ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டாய் என்று பேசுகிறார்கள். உன் இயேசு உனக்கு என்ன செய்து விட்டார் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள். இதற்கு மேல் நான் என்ன செய்வதென்று கலங்கி வந்திருக்கிறீர்களாம். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற, உங்களுடைய நிந்தையை மாற்றுகிற, உங்களுடைய அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி திருமணமாகி சில வருடங்கள் கடந்து விட்டார், குழந்தை இல்லை. ஆனால் நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, ஆவில நிரம்பி ஜெபம் செய்வாங்க, சபையில் ஊழியெல்லாம் செய்வாங்க. அவங்க சபையில் பெண்கள் ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் நடத்துவாங்க, நல்லா ஊழியெல்லாம் செய்தாங்க. ஆனால் அந்த சபையில் அவங்களை பிடிக்காத சிலர் இருந்தாங்க. என்ன ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? குழந்தை இருக்குதா அவனுக்கு? பெருசாக ஜெபிக்க வந்துட்டான். அவங்க காதுபட அவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தவே சிலர் பேசினாங்க. அதனுடைய இருதயத்தை மிகவும் உடைத்தது. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஊழியம் செய்கிறேன், உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்தாலும் மற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த நிந்தை, இந்த அவமானம், எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரியம் இவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுக்கிறதே. அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டில். கணவர் அன்பானவர் ஆறுதல் படுத்துவார், உள்ள மாறுதல் அடையவே இல்லை. மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு முடித்து மற்றவங்கெல்லாம் ஓய்வெடுக்கிற நேரம் சாப்பிட மனம் இல்லை. ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயம் திறந்திருக்கிறது, யாருமே இல்லை. அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரிடத்தில் தன் கண்ணீரை சிந்தினார்கள். ஆண்டவரே, இந்த நிந்தை, இந்த அவமானம் என்றைக்கு நீங்கும்? என் நிந்தை என்றைக்கு மாறும்? நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன். உமக்கு நான் ஊழியம் செய்து உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நினைத்தாலும் மனுஷருடைய வார்த்தைகளை என்னை ஈட்டியாய் துளைக்கிறது. இந்த நிந்தை மாற எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த கண்ணீர் இந்த ஆலயத்தில் விழுந்தது. பல நிமிட நேரம் அழுது கொண்டே இருந்தாங்க. தாங்க முடியாத அந்த பாரம், கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாங்க. பல நிமிட நேரம் அழுது அந்த இடமெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டது. திடீரென்று உள்ளத்தில் ஒரு சமாதானம். என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளத்தில் வந்து அந்த துக்கம் நீங்கி ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்தது. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று அவங்க திரும்பி போனாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்னாளை போல ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், உடனே ஆசீர்வதித்தார். அன்னாளை கடாட்சித்ததை போல அவளை ஆசீர்வதித்து அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரியே ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார். எந்த மக்கள் நிந்தித்தார்களோ, யார் பரிகாசமாக பேசினாங்களோ, அவங்களுக்கு மத்தியில் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். என் சமூகத்தில் என்னை தேடி வருகிற மக்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அவரால் முடிகிறது? எப்படி அவரால் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்த மகளத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடிகிறது? எப்படி மகிழச் செய்ய முடிகிறது?
காரணம் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார், அவமானங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், நிந்தைகளை சுமந்தார், நமக்காக நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். என் மகனே உனக்காக, என் மகளே உனக்காக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை நான் சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்தேன். உன் அவமானத்தை மாற்றுவதற்காக அவமானத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். உனக்காக நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும், நான் உன்னை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு பாருங்கள், மகதலேனா மரியாள் அழுது கொண்டே நின்றாள். கல்லறையில் அருகிலே நின்று, ஐயோ இயேசு என் மேலே எவ்வளவு அன்பு வைத்து எனக்கு தகப்பனாயிருந்தாரே, என்னை பிள்ளையை போல நேசித்தாரே, மகளே மகளே என்று. பிசாசின் பிடியிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தாரே, அவரை கொன்று விட்டார்களே, அவருடைய சரீரத்தை கூட வைக்கவில்லை என்று அழுது கொண்டே நின்றாள். இயேசு பாருங்க வந்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், எதுக்கு அழுகிறாய்? இல்லை, என் ஆண்டவர் இயேசுவை காண, அவருடைய சரீரத்தை காணவில்லை. ஆண்டவர் பெயர் சொல்லி மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே தெரிந்து விட்டாரு, என்னை பாசத்தோடு அழைக்கிறது இயேசு அல்லவா. ஆண்டவரே நீரா உயிரோடு இருக்கிறீரே, சந்தோஷம். மரித்து போன இயேசுவை, அந்த சரீரத்தை பார்க்க வந்த அவளுக்கு இயேசு உயிரோடு இருப்பதை பார்த்த உடனே துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, நான் உயிரோடு இருக்கிறேன். அதே இயேசு தான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நிற்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறேன், உன்னை மகிழ்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க முடியாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன். நான் உங்களை மகிழ பண்ணுவதற்காக இந்த இடத்திற்குள்ளே அழைத்து வந்திருக்கிறேன். என் மகனே, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். என் மகளே, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே என்னை தேடி வந்தபடியால் நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியம் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம், அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், ஒரு பிசாசினால் உண்டாகிற போராட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை உள்ளத்தை பாதிக்குது, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்குது, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது. வெளியில் சொல்ல முடியல, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பாதிப்பு இருக்குது. நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியலை, சந்தோஷமாக தூங்க முடியலை, ஒரு பாதிப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது, மகளே உன் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம், உன் சந்தோஷத்தை பாதிக்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்குது. அந்த காரியத்தில் அதை மாற்றி நான் உன்னை சந்தோஷப்படுத்த தான் இந்த இடத்துக்குள்ள உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அதற்கு தான் இந்த ஜெப வீட்டில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல நான் உன்னை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அதுக்காக தான் வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுவை மாத்திரம் நீங்கள் பார்க்கணும். உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுவை மாத்திரம் உடைய இருதயத்தில் நோக்கணும். அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை துக்கப்படுத்துகிற விஷயம் இதுதான், என்னை பாதிக்கிற விஷயம் இதுதான், என்னுடைய பாவம் என்னை பாதிக்கிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, இந்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த பாவ கட்டுகள் என் வாழ்க்கையை அடிமையாக்கி விட்டது, என்னால் இது சொல்லவும் முடியலை, நிம்மதியாகவும் இருக்க முடியலை, இதுதான் என்னுடைய பிரச்சனை ஆண்டவரே, இதுதான் என் துக்கத்திற்கு காரணம். இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு இருக்கிறது, என் சரீரத்தில் இந்த நோய் வந்து விட்டது, என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டது, என் காதில் பிரச்சனை வந்து விட்டது, என் கைகளை பயன்படுத்த முடியவில்லை, ஆஸ்துமா வியாதி எனக்கு வந்து விட்டது, கட்டி என் சரீரத்திலே தோன்றிவிட்டது, கேன்சரா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ என்னால் நடக்க முடியலை, என்னால் ஒரு சுகத்தோடு இருக்க முடியலை, வேதனை தாங்க முடியவில்லை. இயேசுவே என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை பாதிக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டுமே, சுகம் வேண்டுமே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என் சந்தோஷத்தை பாதிக்கிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க.
ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க, ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரோட பேசுங்க, பேசுங்க. இப்பொழுது ஆண்டவரே, இந்த பிசாசு பயத்தின் ஆவி வருகிறது. பயம் பயம் பயம். ராத்திரி வந்தால் ஏன் இரவு வருகிறது என்று பயமா இருக்குது. தூங்க முடியல. ஒரு ஆவி வந்து போராடுகிறாரு. தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறாரு. காதுல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. எனக்கு விரோதமாய் மந்திரவாத பில்லு சூனியம் ஐயோ என்னை பாதித்து கொண்டிருக்கிறாரு. என் வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுகிற மாதிரி இருக்கிறாரு. இயேசுவே, இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கூப்பிடுங்க. அவங்களுடைய ஜெப வீட்டில் ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறப்பா, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள், குழந்தை இல்லை என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள், கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, நான் துக்கத்தோடு தெரிகிறேன், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேன், நிந்தைக்கு நடுவில் இருக்கிறேன். இயேசுவே, இதுதான் என்னுடைய துக்கம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. இப்ப ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. இயேசு, இயேசு, அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே, அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்று கூப்பிட்டு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் துக்கத்தை மாற்றுங்க, என் வேதனையை மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இங்கே உலாவி கொண்டிருக்கிற இயேசு, உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற இயேசு உங்களை மகிழ பண்ணுவதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கவனிங்க, அப்படியே கண்களை மூடி ஜெப நிலைமையில் இருங்க. ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லை, இந்த பாவம் என் வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, பாவம்னு தெரிந்து விட முடியலை, நிம்மதியாகவும் இல்லை, சமாதானமும் இல்லை, எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், என் சமாதானத்தை பாதிக்கிற பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், இயேசு எனக்கு ஒரு விடுதலை தந்து மெய்யான சமாதானத்தை எனக்கு தரணும் என்று விரும்புகிறவர்கள், அந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அபிஷேகம் என்று அந்நிய பாஷை பேசுகிறவங்க கை வைத்தக்கூடாது. நான் பாவத்தில் இருக்கிறேன், என் பாவத்தை விட முடியல, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை தரணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு நிம்மதி எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க அநேகரை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் மனதுருக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். என்னை தேடி இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறாரு. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கமருவான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். அப்படி சொல்லுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. என்னால பாவத்தை விட முடியலையே, என்னால நிம்மதியா இருக்க முடியலையே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, இப்பொழுது அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே பாவ மன்னிப்பு உண்டாகட்டும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், புது இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை சுத்திகரிக்கட்டும். நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கரமுயத்தை சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. அநேகர் முதலா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய வல்லமை மேலே இறங்கினது, உங்களுடைய பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டது, விடுதலை பெற்றுட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். காரணம், இயேசு உங்களை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். இனி அந்த பாவங்கள் உங்களை தொடருவது இல்லை, அந்த பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி.
அடுத்து வியாதி உள்ளவர்களை குணமாக்கி மகளச் செய்கிற தேவன். என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, என் சுகத்துக்காக செபிக்கணும். ஒரு வலி இருக்குது, கட்டி இருக்குது, தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டி, அல்லது வாத வியாதி இருக்குது, ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஏதோ ஒரு வியாதி வேதனை, எனக்கு சுகம் வேண்டும் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்தங்க, நல்லா வைத்தங்க. எனக்கு ஒரு சுகம் வேணும், இந்த வியாதி என்னை பாதிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்க இப்போ இயேசு உங்களை குணமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேண்டும்னா கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுக வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வைங்க. காதில் சுக வேண்டும்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. கட்டிகள் இருக்கிற இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாரையாவது நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவர்கள் மேலே நீங்கள் கை வைங்க. உங்களுடைய குழந்தைகள் மேலே, கணவர் மேலே, உங்களுடைய மனைவி மேலே கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே இயேசுவே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது எனக்கு சுகம் உண்டாகட்டும். கேன்சர் வியாதி மறைந்து போவதாக, கேன்சர் கட்டி மறைந்து போவதாக, தைராய்டு கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, பக்கவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, முடக்குவாத நோய்கள் மறைவதாக. ஆண்டவரே, முடக்குவாதம் ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். கால்களிலே சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக, நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. இப்பொழுது எழும்பி நடப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. பயன்படுத்த முடியாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நோய்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விடுதலை உண்டாவதாக. நரம்புகளிலே எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகட்டும். வாத வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். பைல்ஸ் வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கண்களிலே சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். சுகம் இயேசுவின் நாமத்தில். சுகம் இயேசுவின் நாமத்தில். சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இந்த வலிகள் விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், கட்டிகள் மறைந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல துதிங்க. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்னும் இறங்கி கொண்டிருக்கிறாரு. அநேகர் மேல இறங்கி கொண்டிருக்கிறாரு. விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம். இயேசுவுக்கு நன்றி. அநேகரை ஆண்டவருடைய கரம் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். காரணம், இங்கே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலர் அவருடைய தொடுதலை உணர்ந்தீர்கள். ஒரு கரம் உங்களை தொட்டதை உணர்ந்தீர்கள். ஒரு வல்லமை மின்சாரத்தை போல உங்களுக்குள்ள இறங்கினதை உணர்ந்தீர்கள். இப்போ நீங்கள் சோதித்து பாருங்க. கண்களுக்காக ஜெபித்தவங்க கண்ணை திறந்து சோதித்து பாருங்க. கட்டிகள், லம்ஸ் எங்கே இருந்த, மார்பில், வயிற்றில், தலையில், கழுத்தில் கட்டிகள் இருந்ததை சோதித்து பாருங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டு எலும்புகளில் சுகம், நரம்புகளிலே சுகம், கண்களிலே அநேகருக்கு சுகம், தெளிவான பார்வை, உங்களுடைய காதிலே சுகம், தெளிவாய் கேட்கிறது, உங்களுடைய கால்களிலே சுகம், நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. எழும்பி நடங்க. கைகளை உயர்த்த முடியாதவங்க உயர்த்தி பாருங்க. இப்போ வலது கரத்தை உயர்த்தி பாருங்க, இடது கரத்தை உயர்த்தி பாருங்க. உங்களுடைய எலும்புகளிலே சுகம், முதுகு எலும்பிலே சுகம். ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, இன்னும் 2 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ வியாதிக்காக ஜெபிக்கும் போது இயேசு தொட்டு நிறைய பேர் சுகமாக இருக்கிறீங்க. நான் ஒரு சுகத்தை உணர்கிறேன். ஜெப நேரத்தில் இயேசு என்னை தொட்டா, இப்போ என் கண்ணில் மாற்றம், என்னுடைய காதில் மாற்றம், கட்டிகள் மறைஞ்சிருக்கு, சுகம் பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்கிறேங்க. கரம் வைத்துங்க, நல்ல வைத்துங்க. இப்படி வைத்துக்கிட்ட நல்ல வைத்துங்க.
நிறைய பேர் சுகம் பெற்று, எனக்கு தெரியும் நிறைய பேர் விடுதலை சுகம் பெற்று இருக்கிறீங்க. எங்கே இருந்தாலும் கரமைத்துங்க, பின்னால் வரைக்கும் நிறைய பேர். இதில் இயேசுவை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன், இயேசு என்னை தொட்டா சுகமாயிட்டேன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு 3-4 பேர் மேடைக்கு வாங்க. சீக்கிரம் உங்களுக்கு நடந்ததை சாட்சியாக சொல்ல போகிறீங்க. இப்போ கரமைத்து அல்லேலூயா பல்லவியை பாடுவோம். சுகம் பெற்றவங்க சீக்கிரம் அந்த சாட்சியை கேட்ட பிறகு அடுத்த 2 முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கண்ணில் சுகம் பெற்றிருக்கிறீங்க, கட்டி மறைந்து போயிருக்குது, வெட்கப்படக்கூட சோதிச்சு பாருங்கள். முன்னால் வாங்க சீக்கிரம், பின்னால் இருந்தாலும் நீங்கள் வாங்க. கரமையத்துக்கு எல்லாம் கரமையத்தி அல்லேலூயா பல்லவியை பாடுவோம். அப்புறம் சாட்சி ஒரு 5 நிமிடம். விடுதலை பெற்றவங்க இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க. Hallelujah, 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 Amen Lord. hallelujah, 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 hallelujah. effective-ஆன 3 சாட்சிகள். உங்க பேர் என்ன? வசந்தகுமார். என்ன காலில் பிரச்சனை? காலில் இந்த 2 வருஷம் எனக்கு நடக்க முடியாம ஒரே வேதனைங்க. ஒரு நடுக்கமா இருக்கு, இடுப்புல இருந்து கால் நடுங்குமா? இடுப்புல இருந்து வலி. 2 வருஷமா 2 வருஷமா நடக்க முடியலன்னா அப்புறம் எப்படி வந்தீங்க? அப்ப சரி இன்னைக்கு வரையில கூட முடியாம தான் முடிய கஷ்டப்பட்டு நடந்து வந்து மக வீட்டுக்கு வந்தாங்க. 2 வருஷமா. இப்போ ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? ஜெபிக்கும் பொழுது இந்த விறுவிறுன்னு ஒரு இது இறங்குச்சுங்க. இப்போ இந்த வலியை வளர்த்தி ஒரு வல்லமை இறங்கிச்சு. இப்போ வலி இல்லை. 2 வருஷமா அந்த வலி இல்லை. நல்லா நடந்து காமிங்க. இப்போ வேகமாக நடந்து நல்லா நடந்து காமிங்க. இவ்வளோ மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்க முடியாதா? இது மாதிரி வலிக்கும். 2 வருஷமா இருந்த வேதனை, கால் எலும்பில் அப்படியே நடக்க முடியாது, கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க, கண்ணில் சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. யாரோ ஒருவர் ஒரு கண்ணில் தெளிவான பார்வை இல்லை, நீங்கள் ஜெபித்தீங்க, இப்போ தெளிவான பார்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். நீங்கள் மகிமைப்படுத்தினா அந்த சுகம் நிலைச்சு நிற்கும், கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு இயேசுவை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், சுகமானவங்க 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கன்னு கேட்டார். அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த கட்டிகள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய சரீரத்தை அந்த கட்டிக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். கண்களில் சுகம், காதில் சுகம் பெற்றவங்க, ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும், இப்போ நல்ல சுகம். அப்படி சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. இன்னொரு முறை பாட போகிறோம், நீங்கள் மேடைக்கு வரணும். சுகம் பெற்றவங்க பின்னால் இருந்தாலும் வாங்க. இன்னும் 2-3 பேர் சீக்கிரம் வாங்க. நீங்கள் பிறகு ஷார்ட் சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், விடுதலை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். எல்லாம் கரம் உயர்த்துங்க. இன்னொரு முறை இந்த பல்லவியை பாடுவோம். மகிமையான சாட்சி மறைந்து போன சாட்சி. எலும்பெல்லாம் வலிக்கும், பின்னாடி எலும்பெல்லாம் வலியா இருந்தது, இங்கெல்லாம் வலியா இருந்தது, இப்போ நல்லா இருக்கு. கழுத்தெல்லாம் எலும்பெல்லாம் வலிக்கும். 10 வருஷமா 15 வருஷமா வலிக்குமா? 15 வருஷம் கழுத்து எலும்பு வலிக்கும், இடுப்பு எலும்பு வலிக்கும். ஆண்டவர் அவருடைய எலும்புகளை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்போ வலி இல்லை. இப்போ வலி இல்லை. உங்க பேர் என்ன? காயத்ரி. 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 எங்கேருந்து வர்றீங்க? கவுண்டரும் இல்லை. ஓகே, காயத்ரியா. 15 வருஷமா எலும்பில் இந்த வலிகளை மாற்றி ஆண்டவர் குணமாக்கிறார். கரந்தட்டுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆசிட் அடிச்சதுனால முகமெல்லாம் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோட வந்திருக்காங்க. ஆசிட் அடிச்சதுனால 3 மாசம் ஆச்சு. ஆசிட் அடிச்சு கீழே விழுந்தது தெரியும்.
செத்து போனேன். டாக்டர் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும், 1 வருஷத்துக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னார். அதையும் மீறி இன்னைக்கு வந்து உங்களை பார்க்கணும், முடிஞ்சா பண்ணணும்னு வந்தேன். கத்துறாது, இப்படியெல்லாம் பேசவே முடியாது, இப்படிலாம் பேச முடியாது, முடியாது, நடக்கவே முடியாது. ஆண்டவர் குணமாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி அவங்களால நடக்க முடியாது, இந்த மாதிரி பேச முடியாது. டாக்டர்கிட்டே சொல்லிட்டாங்க, கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லி. அவங்க இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிறாங்க, இப்ப நல்லா பேசுறாங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். போங்க, பத்திரமா கொடுங்க. ஓகே. 2 வருஷமா இடது கண்ணில் பிரச்சனை, தலையிலையும் தீராத வேதனை. ஆண்டவர் 2ஐயும் குணமாக்கியிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்ணு வலி, கண்ணு தண்ணி வடிகிறது. ஒரு கண்ணு, ஒரே கண்ணு. கண்ணு எப்போ? ஆமாங்க, பார்வை சரியில்லை, தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு காலமா பிரச்சனை? 3 வருஷமா இருந்துச்சு. 3 வருஷமா. இப்போ ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்கு. ரொம்ப தலைவலி வந்து உட்கார்ந்துருக்க முடியல, அதெல்லாம் வலியா இருந்துச்சு. அந்த தலைவலியே எனக்கு போயிடுச்சு. இப்போ கண் நல்லா தெரியுதா? இந்த கண், அந்த கண்ணை மூடுங்க. இந்த கண்ணில் பாருங்க, தெரியுதா? ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மந்திர பெல்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக, விலகுவதாக. அசுத்த ஆவிகள் விலகுவதாக. மந்திர பெல்லிசோனிய ஆவிகள் விலகுவதாக. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆவியானவர் விடுதலையோடு கிரியை செய்கிறபடியால் பொல்லாத ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. வெளியேறு பொல்லாத ஆவியே. மந்திர வல்லமைகள் எரிவதாக. பில்லிசோனிய வல்லமைகள் எரிவதாக. தகடுகள் எரிவதாக. விடுதலை உண்டாவதாக. பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லா வலதுகரம் உயர்த்த. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க இன்னும் சிலரை விட்டு அந்த ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. அது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, சிலருக்குள்ளே தற்கொலையை தோண்டுகிற ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது. வெளியேறு பொல்லாத ஆவியே. இங்க இருக்கிற யார் மீதும் உனக்கு அதிகாரம் இல்லை. சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பெல்லிசோனிய வல்லமை எரிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகு. உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவை துதித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் மந்திர வல்லமை எரிகிறது. Thank you Lord, thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. Thank you Lord, உமக்கு நன்றி. எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், சிலரை தற்கொலை பண்ண தூண்டுகிற ஆவி, சில குடும்பத்தை பாழாக்குகிற பில்லிசோனிய மந்திர ஆவி கரிய செய்கிறது. அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. கண்களை மூடி ஜெபிக்கணும். அந்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேற போகிறது. ஆட்கள் முன்னால வாங்க, முன்னால வாங்க. பொல்லாத ஆவி வெளியேற போகிறது. வா வெளியே பொல்லாத ஆவியே. அலறிக்கொண்டு வெளியேற போகிறது. பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வெளியேறுவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளியேறு பொல்லாத ஆவியே. உன்னை கட்டிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Come out your devil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அந்த ஆவிகள் எரியட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியினுடைய கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. Thank you Lord. உமக்கு நன்றி. எரியட்டும் அந்த பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை Amen Lord. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. In the name of Jesus, in the name of Jesus. பொல்லாத ஆவிகள் விலகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். விலக பொல்லாத ஆவியே. எரியட்டும் என்ற பொல்லாத பிசாசின் கிரியைகள். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen Lord. In the name of Jesus. In the name of Amen. இயேசுவின் நாமம். Amen. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க.
கண்களை மூடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே பில்லிசூனிய கிரியைகள் எரியட்டும், தகடுகள் எரியட்டும், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை உண்டாவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. உன்னை கடிந்து புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ராத்திரியில் தூங்க முடியல, இனிமேல் ஒரு இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை தந்தார். கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆட்சேபிக்க போகிறோம். எனக்கு ஒரு வேலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும், குழந்தை செல்வம், கற்பத்தின் கனி வேணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம். உடைய பிஸ்னஸ், வேலை, குடும்பம் ரட்சிக்கப்பட, பிள்ளைகளுடைய திருமண காரியம், எந்த ஆசீர்வாதம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு நன்மையை வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும் அப்படி விரும்புகிறவங்க கரம் வைத்துங்க, கரம் வைத்து கண்களை மூடுங்க. 2 நிமிடம் குறிப்பாக கருத்தாக இயேசுகிட்ட சொல்லணும். ஆண்டவரே, இந்த அற்புதம் என் வீட்டில் நடக்கணும், என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசுவே, என் குடும்பத்தில் இந்த சமாதானம் உண்டாகணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வேலை உண்டாகணும், பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும், வீடு கட்டப்படணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம் உண்டாகணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆண்டவரே, கடன் பிரச்சனை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிறார், உங்களை மகிழ பண்ணுகிறார். வீடு போய் சேருவதற்குள்ள அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கான வழி திறக்கப்படுகிறார். அற்புதத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தீங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜெப வீட்டில் வந்திருக்கிறாங்க. என்னென்ன காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக. நீர் அவளை மகிழ பண்ணுவீராக. கற்பத்தின் கனிகளை கொடுத்து குழந்தை என்கிற ஆசீர்வாதத்தை அருளுவீராக. ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றி அருளும், வேலைக்காக வழி திறந்தருளும், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அருளும், இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக. அவருடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இது உம்முடைய வீடு, இது உம்முடைய ஜெப வீடு. இங்கே தினமும் 24 மணி நேரமும் ஜெபம் நடப்பதாக. இங்கே துதியின் சத்தம், ஜெப சத்தம் எழும்புவதாக. ஒவ்வொரு வாரமும் இங்கே அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்தும். நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரை உம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எழுப்பின உம்முடைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகன் மீது உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதுவரை கண்டிராத அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். பலத்த அற்புத அடையாளங்களை மகனை கொண்டு செய்யும். இந்த எல்லைக்குழுமை அறியாத திரள் கூட்ட மக்கள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆராதனை அல்ல, பல ஆராதனைகள் தொடர்ந்து நடக்க போகிறது, தொடர்ந்து நடக்க போகிறது. திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறீர் ஆண்டவரே. மந்தை பெருகுவதை போல சபை பெருகும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். என் வார்த்தையின்படி தீவிரமாய் நடப்பிக்க போகிறீர். உம்மை அறியாத அநேகர் இந்த இடத்தில் வந்து உம்மை தரிசிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நான் இயேசுவை கண்டேன், அவர் என்னோடு பேசினார் என்று அநேகர் சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறியாதிருக்கிற மக்கள் வந்து உம்மை தரிசிக்க போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும். நீர் விரும்புகிறபடியே இந்த ஊழியம் நடக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியமும் நடக்கட்டும். அதற்காக அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.